ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு பேச வந்திருக்கோம்னா 23 டாக் பிரீட்ஸை அகைன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நேற்றுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிஞ்சு குழந்தைய கொடூரத்தனமாக 2 ராட்வீலர் டாக்ஸ் தாக்குனதுனால ஓனரோட அறியாமையால் திமிர்த்தனத்தால் தாக்குனதுனால இப்போ டாக்ஸ் எல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. இது வந்து முற்றிலும் வரவேற்கத்தக்க விஷயம். பேன் பண்ணதை விட ரெஸ்ட்ரிக்ஷனை இன்னும் கடுமையாக்கி டாக் வளர்க்கணும்னா இந்தந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும்னு இன்னும் கடுமையாக்கியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி பேன் பண்ணி அதை தமிழ்நாடு மாதிரி ஒரு 4-5 ஸ்டேட் வந்து ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பேன் பண்ணது தப்பு இல்லை. ஏன்னா மனிதனோட வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும்னு தான் டாக்ஸை நம்ம கூட வச்சு வளர்க்குறோம். அதுவே மனித உயிருக்கு பாதிப்பு ஆகுதுன்னா அதை நம்ம அழிக்க நினைக்கிறதுல தவறே இல்லை. இது வந்து என்னோட தனிப்பட்ட விருப்பமும் கூட, பொதுவான மக்களுக்குள்ளதான். ஏன்னா ஒவ்வொரு உயிரினங்களும் அதோட இனம் வந்து அழியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்தந்த உயிரினங்கள் வந்து பாடுபடும். இப்போ மனித இனம் அழிஞ்சு ஒரு உயிரினத்தை, ஒரு நாய் இனத்தை நம்ம காப்பாற்றணுங்கிற அவசியம் யாருக்கும் கிடையாது. ஸோ மனிதன் வந்து நம்மளோட தேவைகளுக்காக, சில பேர் வந்து கம்பெனி என்ன வளர்ப்பாங்க, சில பேர் கார்டிங்காக வளர்ப்பாங்க, சில பேர் வந்து அதை வச்சு ஒரு பிஸ்னஸாக பண்ணுவாங்க, சில பேர் ஷோ பண்ணுறதுக்காக வளர்ப்பாங்க, பல பல விஷயங்களுக்காக வளர்ப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு பர்பஸ். ஸோ மனித இனம் வந்து தான் இனத்தை காத்துக்கணும்னா எதை வேணாலும் அவங்க தடை பண்ணணுங்கிறது தான் என்னோட குறிப்பாடு. மனிதனை அழிக்காம இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் ரொம்ப முக்கியம். இயற்கையை அழிக்கக்கூடாது. இயற்கையை அழிக்கிறது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா மனித இனம் தன்னை அழிக்க போகுதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இயற்கை அழிக்கிறது. மரம், நீர்நிலைகள், மலைகள் இதெல்லாம் அழிக்கிறது வந்து தன்னைத்தானே அழிக்கிறது. அதையும் ஸ்டாப் பண்ணணும். அதை பற்றி நம்ம பிறகு பேசலாம். இப்போ இந்த டாக் பேன் பண்ணதை பற்றி பேசுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை கடிச்சிருக்கு ராட்வீலர் டாக்ஸ், அதனால இப்போ பேன் பண்ணிட்டோம். ஓகே, இனி வந்து இதோட பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனி வந்து தமிழ்நாட்டில் வந்து வெளியிருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வரக்கூடாது, வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. இந்த 23 பிரீடையும் ப்ரீட் பண்ணக்கூடாது. இமீடியட்டாக ஸ்டெர்லைஸ் பண்ணிடணும். இருக்கிற டாக்ஸை வளர்த்து அந்த உயிரினம் அழிஞ்சதோட அந்த இனம் வந்து தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்கணும். இதுதான் நம்ம எடுத்திருக்க முடிவு. இது ஓகே. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இந்தியாவில் மட்டும் 1.5 கோடி ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கு. ஆனால் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரே டாக்ஸை பிடிக்கிறோம், ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம், விடுறோம். அது எப்படி அப்புறம் திரும்ப ப்ரீட் ஆகுது? என்னோட ஒரு சின்ன டவுட்டு தான் இது. அப்போ எங்கே தப்பு நடக்குது? ஸ்ட்ரே டாக்ஸ் தப்பிச்சு போய் ரொம்ப ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்குதா? அட்லீஸ்ட் ஒரு 50% டாக்ஸ் வந்து ப்ரீட் ஆகிறத கட் பண்ணியிருந்தனாலே அதோட கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கணும். ஆனால் அதுக்கு நேர்மாறாக வந்து 3 மடங்கு 4 மடங்கு உயர்ந்திருக்கு கவுண்டு. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது. அதை பார்க்க வேண்டிய அரசு வந்து இதை கரெக்டாக பார்த்து இதை இந்த ஸ்டெர்லைஸ் பண்ணுறத ஸ்ட்ரே டாக்ஸுக்கும் கண்டினியூ பண்ண 2-3 இயர்ஸில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் இனமும் கம்மியாயிரும். இயற்கையாகவே அது அழிஞ்சிடும். அது அழிகிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் கிடையாது. ஏன்னா வீட்டில் வளர்க்குறவங்க அதை வளர்க்கலாம். இது ரோட்டில் வந்து கேட்பாரட்டு கிடக்கும். அதுக்கு ஃபுட்டு போடுவோம். 1 நாள் போடுவாங்க, 2 நாள் போடுவாங்க, 3 நாள் போடுவாங்க. நம்ம ஃபுட்டு போட்டுட்டு வருவோம், ஒரு ரோட்டில் ஒரு பைக்கு கிராஸ் ஆகும், இந்த டாக் விரட்டும், கீழே விழுவாங்க. அதுலேயும் குழந்தைங்க இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கும் அடிபட்டு நிறைய குழந்தைங்க இறந்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும் கொஞ்சம். ஸோ இப்படி நம்ம அழிக்கிறதுனால எந்த தவறும் இல்லை. இப்படி அழிக்கும் போது என்னென்ன பாசிட்டிவ் வருதுன்னா, குழந்தைங்க ரோட்டில் வந்து பயப்படாமல் நடப்பாங்க. வயசானவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பயப்படாமல் வாக்கிங் போவாங்க. ஒபிசிட்டினால பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், வயசானவங்க எல்லாருமே சைக்கிளிங் போகிறதுக்கும் உதவும். ஏன்னா சைக்கிளில் போனால் டாக் விரட்டுது, நடந்து போனால் டாக் விரட்டுது, சும்மா உட்காந்துருந்தா டாக் விரட்டி விரட்டி கடிக்குது. இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா, வீட்டில் வளர்க்குற டாகுக்கு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட ஓனர்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனால் ஸ்ட்ரே டாக்ஸுக்கு அப்படி வேக்சின் போட்டு வளர்க்க யாருமே இல்லை. ஒரு டாக் இன்னொரு டாகை கடிக்கும். அந்த 2 டாகு சேர்ந்து அந்த ஏரியாவில் இருக்க எல்லா டாகுக்கும் ரேபிஸ் வந்து பரப்பிடும். இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவுங்கிறதுக்கு இதை எடுத்துக்காட்டு. கேரளாவில் கூட ஒரு சகோதரி வந்து இறந்து போனாங்க. ரேபிஸ் உள்ள டாகு ஸ்ட்ரே டாக் கடிச்சு அவங்க ஏறி போட்ட பிறகுமே முடியல. இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
அப்போவே நம்ம அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இவ்வளோ பிரீட்ஸ் இருக்கு. ஆனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பயங்கரமா இருக்கு. அதுக்கு ஒரு கோர்ஸ் போகணும். அது மாதிரி வித்தவுட் லீஸ் கொண்டு வந்தா ஃபைனு. டாக் வந்து வெளியே வந்து பாத்ரூம் போனா ஃபைனு. அவங்க உடனே அந்த ஓனர்ஸ் அதை க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி மசில், அந்த முகத்துல அந்த மூக்கு பகுதி வந்து மூடி இருக்கும். வாய் ஓப்பன் பண்ணி கடிக்க அட்டாக் பண்ண முடியாது. அதை போடாம வெளியே கொண்டு வந்தா ஃபைனு. இப்போ வந்து இந்த 23 பிரீடுக்கும் இதை போட்டிருக்காங்க. இது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது என்னால. ஏன்னா என்ன விஷயம், 23 பிரீடு இல்லை, எல்லா டாகும். ஈவன் பொமேரியன் நாய் வந்து எப்படி கடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி பார்த்தா நம்மளோட நேட்டிவ் பிரீட்ஸ் இருக்கு. கோம்பை, ராஜபாளையம், அதில் எவ்வளோ அட்டாக் வாங்கினவங்க, கடி வாங்கின ஓனர்ஸ் இருக்காங்க. ராஜபாளையம் டாக்ல கடி வாங்கின ஓனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் என்ன கேட்டகரியில் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் லேப்ரடார் கடிக்குது, ஷெப்பர்டு பயங்கரமாக கடிக்குது, டாபர்மேன் கடிக்கும். ஸோ இதுதான் கிடைக்கும் அதுதான் கிடைக்கும் கிடையாது. ஸோ ஓகே, இது வந்து ஃபெரோசியஸ் டாக்ஸ் ஏதோ ஒரு கேட்டகரைஸ் பண்ணி ஏதோ ஒரு ரீசனில் பிரிச்சாச்சு. ஓகே, அது தப்பு இல்லை. ஸோ எல்லா டாக்ஸ்க்கும் இதை கொண்டு வரணும். இப்படி தான் வெளியே கொண்டு வரணும். அதை மாதிரி இன்னொரு பெரிய தவறு என்னன்னா, இப்போ நடக்கிறது இந்த டாக் பிஸ்னஸ் வந்து இது பப்பி மில் மாதிரி வச்சு ப்ரீட் பண்ணி விற்கிற 3ஆம் தர டாக் பிரீடர்ஸால வந்த பிரச்சனைகள் தான் இவை. அந்த டாக் வந்து ஈவன் ஒரு வேக்சின் போட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் ப்ரீடிங் மட்டும் நடக்கும். அது வந்து பப்பி மில் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இவங்க காசு பார்க்கணும், அவ்வளோதான் தெரியும். இதை மாதிரி பிரீடர்ஸ் இப்போ அந்த ஆளே பாருங்க, அந்த குழந்தைய கடிச்ச டாக் 2ம் ப்ரீட் பண்ணி வித்துட்டு வந்திருக்காரு. அவர் வந்து கேசி இருக்குன்னு சொல்றாருன்னு நம்ம கார்பரேஷன்லேருந்து சொன்னாங்க. ராதாகிருஷ்ணன் சார் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அந்த பிரீடை பார்க்கும்போதே தெரியுது அதுக்கெல்லாம் கேசி இருக்காது. ஏன்னா கெனல் கிளப் ஆஃப் இந்தியா ரெஜிஸ்டர்டு டாக் மாதிரியே தெரியல. அதுக்கு வந்து பிரீட் ஸ்டாண்டர்டே இல்லை அது. ஸோ அவர் சும்மா வாயில் வந்தது, ஏன்னா எல்லா லைசன்ஸும் வச்சிருக்கேன்னு தான் ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்காரு கொஞ்ச நாளாகவே ஒரு. ஸோ அவர் வந்து ப்ரீடிங்கிற வெறி பிடிச்சி மக்களை மிரட்டுறதுக்கும் தனி பந்தாவுக்காகவும் அந்த டாகை வளர்த்து ஒரு குழந்தைய காவு வாங்க ட்ரை பண்ணியிருக்காரு. இது வந்து கொலை முயற்சி கேஸ் தான் அவர் மேலே ஃபைல் பண்ணி அவரை வீட்டுக்கே விட்டுறக்கூடாது நைட்டு. ஸோ இதை மாதிரி தவறுதலான ஓனர்ஸ் வளர்க்குறதுனால தான் இதை மாதிரி சில பிரீட்ஸ் எல்லாம் கெட்ட பேர் வாங்குது. ஏன்னா ஈவன் எனக்கும் ராட்வீலர்ஸை பற்றி நல்லா தெரியும், நானும் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு டாக் இல்லை. ஸோ இனி அதை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவில் நானும் யோசிக்க தயாராக இல்லை. ஃபர்தராக ஸ்டெர்லைஸ் பண்ணி அது உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் வளர்க்கலான்னு இருக்கேன். பாய்.